வணக்கம் எவ்ரிவான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆகஸ்ட் 21 செலிப்ரேட் பண்ணுற வரலட்சுமி பூஜையை பற்றி தான். ஸோ நான் வரலட்சுமி பூஜை ஒரு 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜைனா என்ன, என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. So we'll be discussing about the Varalakshmi Puja, setups, return gifts, or the rituals, whatever it is. Let's get into the video. So Varalakshmi, which means the devotee, the goddess who give you the varam. So varam அப்படின்னு சொன்னா blessings கொடுக்கறதா இருக்கட்டும், நமக்கு வெல்த் கொடுக்கறதா இருக்கட்டும், it can be health, peace of mind, good financial stability, good health, wealth, ப்ராஸ்பரிட்டிக்காக பண்ணுற பூஜை தான் வந்து வரலக்ஷ்மி பூஜைன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் பூஜை வில் பி டன் ஃபார் த goddess Lakshmi basically. According to the Hindu ritual, ஸோ இந்த வரலட்சுமி பூஜைக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், சாருமத்தின்னு சொல்லிட்டு ஒரு டிவோட்டி இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரீமில் வரலட்சுமி லக்ஷ்மி வந்து இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் இந்த வரலட்சுமி பூஜை அப்படின்றது அவங்க சொன்ன அந்த வேஸ் படி அவங்க பண்ண பூஜையை தான் வந்து இப்போ நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இந்த ஸ்டோரிக்கு பிஹைண்டில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் எலிமெண்ட், வை வி செலிப்ரேட் வரலக்ஷ்மி பூஜா. ஸோ யார் இந்த பூஜை பண்ணலாம், ஹூ கேன் பெர்ஃபார்ம் திஸ் வரலக்ஷ்மி பூஜா? ஸோ பீப்புள் யூஸ்வலி திங்க் லைக் எல்லாருமே வந்து மேரீட் பீப்புள் மட்டும்தான் வந்து வரலக்ஷ்மி பூஜை பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் லைக் தட். ஸோ மேரீட் விமன் ஆல்சோ டூ திஸ் பூஜா டு கெட் ஹஸ்பண்ட் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கணும், ஒரு நல்ல ஹவுஸ் என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. பட் ஈவன் அன்மேரிட் கேர்ள்ஸ் ஆல்சோ கேன் டூ திஸ் பூஜா. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஸோ ஃபார் த ஃபியூச்சர் அண்ட் ஃபார் த ஃபியூச்சர் பிளெஸ்ஸிங்ஸ், அன்மேரிட் கேர்ள்ஸ் ஆல்சோ கேன் டூ திஸ் பூஜா. ஸோ வரலக்ஷ்மி பூஜா அப்படின்னு சொல்கிறது இட் கேன் பி டன் ஃபார் பை த மேரிட் விமன் ஆல்சோ, அன்மேரிட் விமன் ஆல்சோ. End of the day, it is only to show our prayers towards goddess Lakshmi. தட்ஸ் ஆல். ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து இந்த வரலட்சுமி பூஜையில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து கலசம். ஒரு வுடன் பலகையில் வந்து இந்த கலசம் வச்சு, கலசம் கேன் பி எனி திங், இட் கேன் பி நார்மல் சில்வர் ஆர் எவர் சில்வர், வாட் எவர் யூ ஹேவ் யூ கேன் ஜஸ்ட் டூ. தெர் இஸ் நத்திங் லைக் யூ ஷுட் டூ இட் லைக் திஸ். ஸோ உங்கள் மனசுக்கு திருப்தியாக நீங்கள் என்ன பண்ணனாலும் கடவுள் வந்து அதை ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த கலசத்தில் வந்து டர்மரிக் போடுவாங்க, நல்ல பியூரான ஹோலி வாட்டர் தண்ணி போடுவாங்க. சம் பீப்புள் தேல் பிலீவ் தட் தேல் புட் சம் கோல்டு, சில்வர் அண்ட் காயின்ஸ் இதெல்லாமே போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு கலசத்து மேலே அந்த கோகோனட் வச்சு, வெத்தலை இல்லைனா வந்து மேங்கோ லீவ்ஸ் கூட யூஸ் பண்ணி அது மேலே வந்து தேங்காய் வைப்பாங்க. சில பேர் வந்து காடஸை அப்படியே கூட உட்கார வச்சு பண்ணுவாங்க. லைக் நிஜமாக கை, கால், ஃபேஸு இதெல்லாமே இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வெறும் நார்மல் ஒரு தேங்காயில் கூட மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு ஒரு ப்ளவுஸ் பீஸ் வச்சு கட்டுனா கூட இது போதும். ஸோ இந்த பூஜைக்கு வந்து இதுதான் பேசிக்கான நீட்ஸு. அண்டு வீட்டுக்கு வர போகிறவங்க எல்லாரும் வந்து லக்ஷ்மியாக வந்து நம்ம வந்து நினச்சிப்போம். ஸோ அவங்களுக்காக கொடுக்கறதுக்காக நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ வீட்டில் நீங்கள் வரலட்சுமி சாமி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு வரவங்களுக்கு சாமிக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கயிறு கட்டி, அவங்களுக்கும் பொட்டெல்லாம் வச்சு விட்டு, அவங்களுக்குமே வந்து நம்ம அக்ஷதெல்லாம் போட்டு, அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸு என்னென்ன நீங்கள் உங்களுக்கு என்ன மனசுக்கு திருப்தியாக பண்ணணும்னு தோணுதோ எதுனாலுமே நீங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு பண்ணலாம். இதுதான் வந்து பூஜையில் இப்படி தான் பூஜை நடக்கும். ஸோ நீங்கள் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன உங்களால் முடியுமோ, உங்கள் ஃபினான்ஷியலுக்கு தகுந்த மாதிரி என்ன முடியுமோ, பட் மனசார நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஷீல் பிளெஸ் யூ அண்ட் ஷீ வில் கிவ் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஹவ் இஸ் திஸ் பூஜை பெர்ஃபார்ம்டு? இந்த பூஜை எப்படி பண்ணுவாங்க? ஸோ நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்னு சொன்னால், தேர்ஸ்டே நைட்டே வந்து கலசம் வச்சு தேங்காயோட சாமியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வச்சுருவாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு கலசம் எல்லாம் ரெடி பண்ணி, அது கலசத்துக்குள்ளே என்னெல்லாம் போடணுமோ அது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு, சாமியாக உட்கார வைக்க போகிறவங்க சாமிக்கு நிஜமாகவே சாரீ ட்ரேப் பண்ணுவாங்க. சில பேர் ப்ளவுஸ் வித்தில் கூட பண்ணுவான். ஸோ இட்ஸ் நாட் கம்பல்சரி தட் நீங்கள் சாரீ தான் ட்ரேப் பண்ணணும்னு. ஃபேஸ் வச்சு, கை, கால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு, உங்ககிட்ட இருக்கிற விளக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கிற விளக்கெல்லாம் ப்ராப்பராக ஏற்றி வச்சு, சாமிக்கு முன்னாடி வைக்க போகிற ஃபோட்டோ நிறைய பூவால் வச்சு எல்லாம் டெக்கரேட் பண்ணி, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் வாழை மரம், சின்ன வாழைக்கன்று கூட வைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சாமிக்கு நீங்கள் என்ன பிரசாதம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த பிரசாதமும் அதில் வச்சு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் ஒன்றா கூப்பிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாரையுமே வீட்டுக்கு வர வச்சு எல்லாரும் சேர்ந்து ஆரத்தி காட்டி நீருலாவி பண்ணுறது தான் வந்து இந்த பூஜையோட ஸ்பெஷாலிட்டியே. ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பார்ட் ஆஃப் வரலட்சுமி நோம்பு. எனக்கு ஏன் வரலட்சுமி நோம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால், வீட்டுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து தாம்பூலம் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாம்பூலத்தில் வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் உங்களால் முடிஞ்ச ஃப்ரூட்ஸு, பிரசாதம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த பிரசாதம், அது கூட சேர்ந்து வளையல், பேங்கிள்ஸ் அண்ட் தென் ஸ்மால் மிரர்ஸு, அப்புறம் லக்ஷ்மியோட ஸ்டாச்சு, ஸ்மால் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ஆர் சம்திங், அதுக்கப்புறம் டர்மரிக்கு, குங்குமம் இதோட சேர்த்து சில பேர் சாரியாக கொடுப்பாங்க, சில பேர் ப்ளவுஸ் பிட்ஸ் கொடுப்பாங்க, ஹேண்ட் பேக்ஸ் கொடுப்பாங்க, சில்வர் பாக்ஸ் கொடுப்பாங்க, எவர் சில்வர் பாக்ஸ். சம் ஆஃப் them will give silver coin also, and also most of them they'll give the candle. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் அது வந்து பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் நானும் நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னெல்லாம் கொடுத்தேன், யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றது கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பிலீவ் ஆஃப் லைக் this what Varalakshmi Puja will give you, or what Varalakshmi Puja will brings to you. So if you see, like, first வந்து prosperity, and then family unity, and positive energy in the entire family or with whomever come and go. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் நம்புகிறாங்க. அண்ட் ஆல்சோ குட் ஹெல்த், அண்ட் தென் குட் வெல்த், peace, happiness, and divine blessings from Goddess Lakshmi. ஸோ மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ டிவோட்டி ஆஃப் லக்ஷ்மி. ஸோ நான் இந்த பூஜை வந்து இது என்னோட 7th to ஒரு 7th இயர்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பூஜை என்ன கொடுத்துச்சுன்னு சொன்னால், அந்த காடஸை டெக்கரேட் பண்ணுறது, அவங்களுக்கான சாரீ, ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்குறது, பிரசாதம் செய்கிறது, நிறைய பேர் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதெல்லாம் கொடுக்குறது, நான் என்னோட ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கெல்லாம் நான் சாரீஸ் எல்லாம் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல பீஸ்ஃபுல் மைண்ட் செட். ஒரு இயரில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது அப்படின்றது, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணி, இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபீலிங். I strongly believe, like, Goddess Lakshmi is there with me and she will guide me through my future also. So this is what I am experienced, is how my journey to start doing this puja. ஸோ என்னோட ஃபேமிலியில் நான் மட்டும் தான் இந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறேன். ஸோ கர்நாடகா சைட் அண்ட் ஆல்சோ ஆந்திர பிரதேஷ் சைட் வந்து நிறைய பேர் இந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறாங்க. ஐம் அ தமிழ் கேர்ள். ஸோ என்னோட தமிழ் ட்ரெடிஷ்னலாக நான் அவ்வளோ பேர் பண்ணி பார்த்ததில்லை. பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அண்ட் ஐ வாண்டட் டு டூ இட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஸோ அதனால தான் நான் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். வித் காடஸ் blessings, I'm continuing this. Hope so she wants to bless me more and more with good health and wealth. And yeah, so this is what my Varalakshmi Puja experience. And if you also do this Varalakshmi Puja, please comment below how you do. If in case if I missed any points, you can actually let me know in the comment. And I also wish the people who are watching this video, Goddess Lakshmi should give you good health and wealth, to all my followers or subscribers, to you and to your family, and also to my family members. ஸோ வரலட்சுமி பூஜை அன்னைக்கு என்ன பண்ணுவோன்னா, காலையில் நல்லா தலை குளிச்சுட்டு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு, வீட்டில் வந்து லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் கேட்பாங்க. அது மாதிரி லக்ஷ்மி அஷ்டோக்தரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாடல்லாம் வச்சுட்டு, குங்குமம் வச்சுட்டோ இல்லை பூ வச்சுட்டோ நீங்கள் சாமிக்கிட்ட வந்து ப்ரே பண்ணி நீங்கள் அதை சேன் பண்ணலாம். சம் பீப்புள் வில் டூ ஃபாஸ்டிங்ஸ். இட்ஸ் நாட் கம்பல்சரி தட் யூ ஹேவ் டு டூ. இஃப் யூ ஹேவ் சம் ஃபெய்த், யூ கேன் ஆக்சுவலி கோ ஹெட். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கையில் மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் வெத்தலை, பூ எல்லாம் வச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆரத்தி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு இந்த பூஜை வந்து காலையில் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங்கு வீட்டுக்கு எல்லாருமே கூப்பிட்டு அவங்களுக்கு சேம் அதே மாதிரியே நைவேத்தியம் எல்லாமே வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு, we will give the return gift and we will show our love towards the goddess Lakshmi. ஸோ இந்த மாதிரி தான் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு இருக்கும். யூ கேன் கெட் ரெடி நைஸ்லி, யூ கேன் வேர் பேங்கிள்ஸ் வித் ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டுட்டு the vibe ஒரு different vibe-ஆ இருக்கும். You can actually feel that. So if you get chance to visit any of your family members or friends inviting you for Varalakshmi Puja, please go and join with them. It's actually a magic and miracle. It happens. If you believe, yes, it happens to you also. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஐ திங்க் ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபியூ ஆஃப் யூ. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், பிகாஸ் வி ஆர் ஸ்லோலி கெட்டிங் டு திஸ் திங். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்தது, எல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். See you all in the next video. Bye bye.